கபிலன் சார், நீங்கள் கடைசியாக எப்போ சிரிச்சிங்க? ஒய்ஃபை கேட்கணுமா? சசி, நீங்கள் சார் எப்போ சிரிச்சிங்க கடைசியாக? சிரிக்கவே மாட்டிங்களா? ஓகே ஓகே. ஏன் கேட்டேன்னா, அந்த அடுத்த 45 நிமிஷம் நீங்கள் எல்லாம் வயிறுக்குழுங்க சிரிக்க போகிறீங்க. அதுக்காக லாங் ஐலாண்ட் ட்ராமா குழு வந்திருக்காங்க. இவங்க வந்து கடந்த 5 வருடங்களாக பல்வேறு அமைப்புகளில் முதல் முறையாக வந்து நியூ ஜெர்சி தமிழ் பேரவைக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு அங்கே எல்லாமே ஸ்டேஜ் திவஸ். லாங் ஐலாண்ட் நாடக குழு வழங்கும் கோபாலா கோபாலா. இந்த நாடகத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே. இதில் வரும் காட்சிகள் உங்கள் வீட்டில் நடப்பவைகளை நினைவுபடுத்தினால் அதற்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. லாங் ஐலாண்ட் நாடக குழு வழங்கும் கோபாலா கோபாலா. ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடியாக வைப்பா. அவாட ஒரு வழியாக சண்டே வந்தது. இன்னைக்கு நமக்கு ஊபர் சர்வீஸோ இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். சந்துரு, கொஞ்சம் இங்கே வாங்கலை. அங்கே சும்மா தானே ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருக்கீங்க. எப்படிம்மா இப்படி? நீ சிங்கப்பூரில் இருந்தால் கூட நான் சும்மா இருக்கிறத கண்டுபிடிச்சிடுவா போல இருக்கே. அந்த ஃபோனில் அப்படி என்னதான் பார்ப்பீங்களோ? ஸ்பானிஷ் புல் ஃபைட்பா. என்னம்மா சேஸ் பண்ணுறாங்க தெரியுமா? இதை பார்த்தா நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு தான் ஞாபகம் வருது. விடாத, புடி, கமா, அப்படிதான். இவ்வளோ பேசுறீங்களே இங்க, உங்களால அங்க போய் அடக்க முடியுமா அந்த புல்ல? எங்க கட்டினதே அடக்க முடியல, கட்டாத எப்படி அடக்கிறதா? என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? என்னோட பேண்ட் நாடா வச்சோன்னேன். அது சரி, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு முதல்ல. இந்த போனை கொஞ்சம் கரெக்டா பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஷார்ட்ஸ் போடணும். சுடிதாரே நல்லா தானே இருக்கு, எதுக்கு ஷார்ட்ஸ் போடணுங்கிற? அதை வேற ரெக்கார்ட்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்காதுமா. இப்படியே சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டுங்க, உங்களை எல்லாரும் பூமர் அங்கிள்னு கூப்பிட போறாங்க. யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடணும், கேமராவை ஆன் பண்ணுங்க. சத்தமா பேசாத மாலினி, உனக்கு எங்க அப்பா பத்தி தெரியும்ல, அவர் காலைல விழுந்துற போது. என்ன இங்க சத்தம்? ஏதோ என்ன பத்தி பேசுற மாதிரி தெரியுது. வாங்கப்பா வாங்க, கரெக்ட், உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் பிடிக்காதுன்னு இல்ல மாலினி? ஆமா, எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து ஆன்டி சோஷியல்னாலே ஒரு வெறுப்பு. இந்த ஆண்டி எல்லாம் சோசியல் மீடியால குழிப்பணியாரம் செய்யறது எப்படி, குஷ்பு இட்லி செய்யறது எப்படின்னு வீடியோ போட்டு போட்டு அத நான் பார்த்து எனக்கு கோவம். தப்பு எங்க நடந்தாலும் அது தட்டி கேட்க நாங்க இருப்பேன். அது சரி, சரோஜா எங்க? சரோஜா சரோஜா கோபால், கோபால் வந்துட்டேன் கோபால். உங்கள் ஆணைக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் கோபால். சொல்லுங்க கோபால். அம்மா, என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்லப்பா, நேத்திக்கு IPTVல புதிய பறவை படம் பார்த்து அப்பலேருந்து இப்படிதான் சுத்திட்டு இருக்கா. போன வாரம் படையப்பா படம் பார்த்து நீலாம்பரி மாதிரி சுத்திட்டு இருந்தா. இவ பேரை மாத்தி கூப்பிட்டு இவ ஒரிஜினல் பேர் என்னன்னு எனக்கே மறந்து போச்சு. அது சரி சரோஜா, இன்னைக்கு நமக்கு என்ன பிளான் அத சொல்லு. கோபால், இன்னைக்கு காலையில எழுந்த உடனே சூடா ஒரு கப் காபி சாப்பிடுறோம். அப்புறமா 2 பேரும் ஜோடியா வாக்கிங் போறோம். வாக்கிங்ல இருந்து திரும்பி வந்த உடனே சுட சுட இட்லி சாம்பார் சட்னி வடையோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். அப்புறம் இந்தியால இருக்கிற உங்க வெட்டி ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்ல மீட் அண்ட் கிரீட் பண்றோம். முக்கியமா அந்த தேவையில்லாத வாட்ஸ்அப் வீடியோ இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி டார்ச்சர் பண்றோம். அப்புறம் லஞ்ச் சாப்பிடுறோம். அவ்வளவுதான் கோபால். இந்த கர்மத்தை தானே தினைக்கும் பண்றீங்க. இது ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லணுமா? சரி சரோஜா, என் போனை உள்ள வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் போய் கொஞ்சம். கோபால், நான் எடுத்துட்டு வரேன் கோபால். எப்படிப்பா இப்படி செகண்ட் இன்னிங்ஸ்லயே பின்றியாப்பா? என்னையே எடுத்துக்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஆல் அவுட் ஆயிருக்கேன். சந்துரு, தைரியமா இருக்கணும். என்ன இருந்தாலும் உன் உடம்புல ஓடுறது ஒரு வீர ரத்தம், ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட ரத்தம். அதை மறந்துடாத. என்னது, உங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா? சொல்லவே இல்லை. ஆமா, எங்க அப்பா அவரோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட சுதந்திரத்துக்காக ரொம்பவே போராடினார்.
ஆனா எங்க அம்மா தான் கொடுக்கவே இல்லையே. சரி சரி, இப்ப நம்மள பெருமையெல்லாம் பத்தி பேசி இப்ப எதுக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் ரூம்ல டார்க் வெப்பை க்ளீன் பண்ண போறேன். சரோஜா சாமான் நிக்காலோ. இதோ கொண்டு வந்துட்டேன் கோபால். டார்க் வெப்ப க்ளீன் பண்ண ஒட்டட குச்சி இங்க இருக்கு. அப்பப்பா என்ன அலட்டல், உங்க குடும்பமே இப்படிதானா? சரி சரி, அன்னைக்கு நான் சொல்லல என் கசின் யூஎஸ் வரான்னு. அவன் ஃப்ளைட்டு இன்னைக்கு தான் லேண்டிங். கொஞ்சம் ஏர்போர்ட் போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்குள்ளேயும் வேலை கொடுத்தாச்சா? சரி, அவன் உனக்கு எந்த வகையில ரிலேட்டடு? அதாவது சந்துரு, என்னோட சித்தியோட ஒன்னு விட்ட குழந்தையானோட 2 விட்ட மாமா பேரன். ஒன்னு விட்டேன்னா பாரு, எப்படி ரிலேஷன் கேட்டா ஏதோ ரிலேஷன் மாதிரி சொல்லிக்கிட்டே போற. எனக்கு என்னமோ வர்றது கசின் மாதிரி தெரியல, நமக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க போற சின்ன மாதிரி தான் தெரியுது. அவன் எதுக்கு இப்ப யோஸ் வரான்? MBA படிக்கணும்னு வரான். என்ன இப்போ MBA படிக்கணும்னா வீட்டுல பரன் மேல புக்க வச்சு MB படிக்க வேண்டியதானே? அமெரிக்கா வந்துதான் MB படிக்கணுமா? மாத்திர நான் எல்லாத்தையும் மாத்திரேன். டார்க் அடிச்சு முடிச்சிட்டீங்களா? அவன் சொல்றது MBA இல்ல, MBA படிக்க போறானா. MBA போடா, பெரிய போடலாங்க MBA. எனக்கு தெரியாது MBA. எனக்கு MBA இல்லடா, எய்த்த வீட்டு வம்பிய அண்ணியன் நம்பிய. ஏன் உன் தம்பிய கூட தெரியும்டா. என் தம்பிய நீ தெரிஞ்சுக்கிறதா ஒரு பெருமையா? ஐயோ, அப்படியே வெட்டியா பேசிக்கிட்டுங்க. என் தம்பி ஊருக்கு திரும்பியே போயிடுவான். சீக்கிரம் ஏர்போர்ட் போய் கூட்டிட்டு வாங்க. சரி மாலினி, நான் ஏர்போர்ட் போயிட்டு வரேன். ஆமா, அவன் பார்க்க எப்படி இருப்பான்? நான் அவனை பார்த்த ஞாபகமே இல்லையே. என்ன பேசுறீங்க நீங்க? அவன் எவ்வளவு பெரிய ஃபேமஸ் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் தெரியுமா? அவன் பேரு கோபால். ஐயோ, திரும்பவும் கோபாலா? ஹலோ பாஸ், நீங்க சொன்ன இந்தியா ஃபிளைட் லேண்ட் ஆயிடுச்சு. இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க சொன்ன பிட்டு படம் ஆளு இந்த ஃபிளைட்ல தானே வர்றாரு. டேய், பிட்டு படம் ஆளு இல்லடா, பிட் காயின் ஆளு. அவனை சாதாரணமா இடம் போட்டுறாதீங்க. அவன் கிட்ட முக்கியமான கிரிப்டோ கரன்சி டோக்கன்ஸ் இருக்கு. அவன் நியூயார்க்ல ஒரு மேஜர் பிசினஸ் டீலிங் பேச வரான். அவன் பார்ட்னர் கூட அவன் போன்ல பேசினத நான் ஃபுல்லா ஒட்டு கேட்டேன். அவன் பேரு கோமல் பால். அக்கா கோபால். நது அவன் பேரு கோமல் பால், அவங்க அக்கா பேரு கோபாலா. அவன் தங்கச்சி பேர் என்ன? அம்லா பாலா. டேய் மடையா, அவர் எவ்வளவு பெரிய கோட்டு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் ஸ்மக்லர். ஒரிஜினல் பேரையா யூஸ் பண்ணுவாரு. கோட் வேர்ட்ல தன்னை கோபால்னு சொல்லிருப்பாரு. நீ கண்டுக்காத, அப்படியே அலைக்கா தூக்கிட்டு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடு. பாஸ், ஒரு டவுட்டு. கோபால் ஆண் பாலா இல்ல பெண் பாலா? இப்படி மொக்கத்தனமா கேள்வி கேட்ட என் சப்பால் பிஞ்சிடும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது பாஸ். கோபால தூக்குறோம், அப்புறம் கிரிப்டோ கரன்சியை கறக்குறோம் பாஸ். அப்புறம் போய் மஸ்க் கூட நல்லா ரஸ்க் சாப்பிடுறோம் பாஸ். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க பாஸ். டேய், ப்ரொஃபஷனல் கிட்னாப்பர்ஸ் மாதிரி பேசுங்கடா. இப்படி பால் விக்கிறவ மாதிரி பேசுறீங்களே. சரி, நான் போனை வைக்கிறேன். ஆமா, கரன்சி ஓகே. யார் அந்த கிரிப்டோ? வெள்ளக்காரனா? எல்லாம் டாலர் கரன்சியா? என்ன இங்க யார்? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீங்க யாரு? வெள்ளையும் சொல்லியுமா சொட்டு நிலம் விளம்பரத்துக்கு வந்த மாதிரி வந்திருக்கீங்க. என்ன சொட்டு நிலம்னா வார்ட் பாய் நினைச்சிட்டியா? கஸ்டம்ஸ் ஆபீசர். ஓ, கஸ்டமரா? நீங்க என்ன கஸ்டமர்? கஸ்டம்ஸ் ஆபீசர். நீங்க ஏதோ கரன்சி கரன்சின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்ன கரன்சி? எங்க கரன்சி? அது வந்து கரன்சி எங்க அக்கா பொண்ணு. என்ன அது? அக்கா பொண்ணா? கரன்சியா? ஆமா சார், இவங்க அக்காவுக்கு 3 பொண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான்சி,
ரெண்டாவது பையனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, பொண்ணா பிறந்துச்சு, அதனால ஜென்சி. மூணாவது பிறக்கும் போது இவங்க அக்கா பூசனுக்கு கரண்ட் அடிச்சிச்சு, அதான் கரன்சின்னு பேரை வச்சிட்டாங்க. இல்லட்டா இத பத்தி தான் சார் பேசின்னு இருந்தோம். எங்கேயோ இடிக்குதே, உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையே. சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. அப்பாடா, ஒரு வழியா நியூ ஜெர்சியில கொண்டு வந்து சேர்த்தாங்க. வந்ததுக்கு கெத்தா அலப்பறையா ஒரு ரீல்ஸை போட்டுருவோம். ஹலோ தமிழ் மக்களே, நான் தான் உங்க கோபால். நியூ ஜெர்சியிலேருந்து தினம் ஜெர்சியிலேருந்து என்னோட நடவடிக்கை எல்லாத்தையும் போஸ்ட் பண்ண போறேன். வாட்ச் அவுட். நாங்கெல்லாம் ஜெர்சி வந்தா ஒரே அலம்பல்ஸ் தான். என்னது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க ஃபோனை கொஞ்சம் தரீங்களா? என் ஃபோன்ல சார்ஜ் போயிடுச்சு. ஹலோ மக்களே, நான் தான் உங்க கோபால். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்ப உங்க புள்ள குட்டிகளுக்கும் கொஞ்சம் சாப்பாடும் பண்ணுங்க. பாஸ், நீங்க கோபாலா? நியூ ஜெர்சிக்கு பிசினஸ் விஷயமா வந்திருக்கீங்களா? ஆமையா, நான் தான் கோபால். இங்க பாருங்க மக்களே, அதுக்குள்ள ஜெர்சியில நாம எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டோம். மாஸ்க் போட்டு 2 மங்கீஸ் பேச வராங்க. சாரி, மங்கி கேப் போட்டு 2 மாசான ப்ரோஸ் பேச வராங்க. என்னடா இவன் வளவலன்னு பேசினே இருக்கான். கோபால் சார், ரொம்ப குளிருதுல்ல, இந்தாங்க மாஸ்க போடுங்க. உங்களை கூட்டு போறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். கிளம்புங்க. ஹலோ மக்களே, நான் உங்க கோபால். ஜெர்சியில மாஸ்க், மங்கி கேப். சும்மா மைக்க புடிச்ச மினிஸ்டர் ஆட்டம் தோணான்னு என் போனை குடுறா. போன் நான் அங்க பாரு, அவன் கேர்ள் ஃபிரெண்ட் அவன் பின்னாடியே ஓடியாருது. இந்த மொக்க பீஸுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டா? சரி, அவளையும் தூக்கி கார்ல போடு. ஏய் நில்லு, யார் இந்த பொண்ணு? நான் சொல்ல சார், கரன்சி எங்க அக்கா பொண்ணு. கரன்சி எப்படி இருக்க? டேய், முன்னாடி எல்லாம் சில்லறைக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க, கரன்சி நோட்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்குள்ளாவ போடு. கரன்சி ரொம்ப டயர்டாக்கிது. நான் வரேன் கஸ்டமர் சார். கஸ்டமர் இல்ல, கஸ்டம்ஸ் ஆபீசர். சரி, நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பேய் இருந்துச்சாம். அந்த பேய்க்கு விருந்து சாப்பிடணும் போல இருந்துச்சாம். வெயிட்டிஸ், நீங்க கஸ்டம்ஸ் ஆபீசரா இல்ல கதாசிரியரா? எங்களுக்கு வேற வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். கரன்சியை ஜாகிரதையா வச்சுக்கங்க. Into a real goat. ஹலோ பார்ட்னர், பிட்காயின் வேண்டி கோமல் பால், அக்கா கோபால், நான் நியூ ஜெர்சி வந்துட்டேன். பொருள்லாம் எங்கிட்ட தான் சேஃபா இருக்குது. வந்துட்டியா கோபால்? முக்கியமா டோக்கன் சேஃபா தானே இருக்கு. ஜாக்கிரதை கோபால். நம்ம பண்ற பிசினஸ் கிரிப்டோ டாப் சீக்ரெட்டா இருக்கணும். என்ன பண்ண போற, யார பார்க்க போற, எதுவும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதே. ஈஸ்வரன் கிட்ட ஆட்டைய போட்ட டோக்கனை வச்சு கோடீஸ்வரன் ஆகலான்ற. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுப்பா ஈஸ்வரனை பத்தி. மாதவரத்துல கொட்ட மாதிரி கட்டி வச்சுக்கிறவன் வீட்டை வாசலுக்கு காவலுக்கு மாட்டு மாதிரி நிக்கிறவனுங்க. நம்மகிட்டயே மோதப்பத்தானுங்க. நான் பாரு, நம்ம யாரு கோட் இல்ல, சும்மா விடுவோமா? எவ்வளவு ரிஸ்க் எடுத்து டோக்கன் அசால்ட்டா கறந்தோம்ல. யார் யாரு பின்னாடி வாந்தி எடுக்கிறது? அதே நம்ம ஒய்ஃப் பார்ட்னர். என்னது நம்ம ஒய்ஃபா? யோ, கல்யாணம் ஆகலையா எனக்கு? நம்ம ஒய்ஃப்னா என் ஒய்ஃப் பார்ட்னர் பேரு கரீனா. நம்ம ஒய்ஃப்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு அல்லாகுது. இத்த சொந்தமா கல்யாணம் பண்ண லைஃப்ல எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறேன்னு தெரியுதோ? அது சரி, அவளை எதுக்கு இங்க கூட்டு வந்த? நான் கடலை மிட்டாய் பிசினஸா பண்றது கிரிப்டோ பிசினஸ்யா. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபேமிலியை கூட்டு வந்தா பிசினஸ் எப்படி பண்றது? நிப்பாட்டே என்னம்மா காட்செட்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கால பெரிய மனுஷன் மாதிரி பேசுறேன்னு பார்த்தா உன் இஷ்டத்துக்கும் பேசுற.
இது எவ்வளோ பெரிய கோட்டை. ஆனா இது ஜட்ஜ் வீட்டுல காலண்டர் தின்னதுக்கே ஜட்ஜி 12 மாசம் ஜெயில் குத்துட்டாரு. இத யார் ஜாமீன்ல தான் நினைச்சா? என்னது காலண்டர் திருநதுக்கு வெறும் 12 மாசம் ஜெயிலா? ஆமா, இதுதான் காலண்டர் திட்டிச்சு. ஜட்ஜிக்கு மசக்கன்கே தெரியல, சும்மா ஒரு தேடி போட்டு குத்துட்டாரு. காலண்டர் கச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது 12 மாசம். அப்புறம் போலி பாஸ்போர்ட், விசான்னு எல்லா பேக்ரவுண்ட் ஜாபும் யார் பண்ணுது? கரீனா, கூல் டவுன்மா. நீ கவனிக்கடா கோபால, நீ எவ்வளோ பெரிய கோட்டு உன்னிய போய். அது சரி, சரியான சில்லறை கேஸாவை பிடிச்சேன். என்ன சொல்லணும்? செருப்பால் அடிக்கணும். அது சரி இருக்கட்டும், நான் பத்திரமா என் டிரைவரை அனுப்பிச்சி விட்றேன். அவனோட நேரா பத்திரமா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. அவங்ககிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, ஏர்போர்ட்ல எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டாப் சீக்ரெட்டா இருக்கணும். அவன் ஒரு ஏடா கூடமானால். ஓகே பார்ட்னர், ஐ அம் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? யாருக்கு வெயிட்டிங்கு? யார் நீங்க? உங்க பாஸ்போர்ட்டை காட்டுங்க. சார், வெயிட்டிங்னா வெயிட்டிங் இல்ல சார், வெயிட்டிங். எப்பவுமே காலையில இப்படித்தான் வெயிட் தூக்கி பாடி பில்ட் பண்ணுவேன். அத்த சொன்ன பாருங்க. தம்பி, இது ஏர்போர்ட், இங்க வெயிட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. சரி சரி கிளம்பு. நெல்லு, ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பேய் இருந்துச்சான். அந்த பேய்க்கு விருந்து சாப்பிடணும் போல இருந்துச்சான். அந்த பேய் ஊர்ல இல்ல சார், எங்க வீட்ல தான் உட்கார்ந்து நிக்குது. தினமும் விருந்து சமைக்க சொல்லி ஒரே பெஜார் பண்ணு. கரீனா, கூல் டவுன்மா. சார் நவுரு சார், நிறைய வேலைக்குது. விருந்துக்கு நான் ரெடி. லைட் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கே. இதுல கோபால வேற எங்க போய் கண்டுபிடிக்கிறது? கோபால், கோபால், டேய் என்னடா அது? ஒரு தமிழனா ஒருத்தங்களை எப்படி வரவேற்கிறது கூட தெரியல. அவனே இப்பதான் முதல்ல அமெரிக்கா வரான். அவனை போய் கோபால் கோபால்னு சொன்னான். எங்கேயாவது கோச்சுக்கிட்டு திரும்ப போயிட மாட்டான். அழகா கம்பால் கம்பால்னு கூப்பிடுறா. கடவுளே. சார், நீங்க கோபாலா? பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஆமா, நான் தான் கோபால், கோட்டு கோபால். ஆனா என்ன பிசினஸ்லாம் சொல்ல மாட்டேன், எல்லாம் பிசினஸ் விஷயம் தான். நீங்க தான் பார்ட்னர் அமைச்ச டிரைவரா? அடி பாவி மாலினி, என்ன டிரைவர் நான் சொன்னேன். இருக்கட்டும், வந்து வச்சுக்கிறேன். ஆமா, என்ன பார்ட்னர் தான் அமிச்சாப்ல. அது யாரு? இது என் ஒய்ஃப் கரீனா. சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் டவால்னு கூட்டி வந்தேன். சுத்தி பார்க்கணும்னா சென்னையிலேயே கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு சுத்தி பார்க்க வேண்டியதானே? அமெரிக்கா வந்துதான் சுத்தி பார்க்கணுமோ? எம்பி படிக்க அமெரிக்கா வரணும், சுத்தி பார்க்க அமெரிக்கா வரணும். மாத்திர எல்லாத்தையும் மாத்திர. நீ மாத்துறது இருக்கட்டும், முதல்ல வாயை சாத்து. யார் இவரு? சம்பந்தம் எல்லாம் பேசினுக்கிறாரு. உங்க சம்பந்தியா? எங்க அப்பா. அவரு ஐ அம் a ghost. என்னது கோஸ்டா? அவன் கோட்டா இருக்கலாம், நான் கோஸ்டா இருக்க கூடாதா? கோஸ்ட்னா போட்டால உட்காந்து மாலைய போட்டுக்க வேண்டியதானே. அத்தை விட்டுட்டு மாத்திரேன் பேத்துறேன்னுட்டு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. அவர் இப்படிதான் சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அவர் ஒரிஜினல் பேரு விக்ரம். பார்த்து தாத்தா, ஓவரா விக்காத. சார் தண்ணி குடு சார். லூசானாலும் அப்பா தானே சார். எல்லாம் என் தலை எழுத்து. வாங்க வீட்டுக்கு போலாம். இது எந்த இடம்? நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? நல்லா பாரு, இது உன் வீட்டு தான். 4 மணி நேரம் ஆச்சு வீட்டை கிளீன் பண்ண. என்ன குப்பை. எதுக்கு என்ன ஏன் வீட்டுல கடத்தி வச்சிருக்கீங்க? அத்தை ஏன் கேக்குற? சரி, கேட்கல. ஐயோ கேளு, கேட்டாதானே எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல முடியும். கார்ல உன்னை கத்தின்னு வரும்போது நீ தலைவலிக்குதுன்னு சொன்னியா, அதான் அவன் காப்பியை குத்தான். டேய்,
நான் காஃபி குடிச்சதுக்கும் நீங்க என்ன இங்க கடத்தின்னு வந்ததுக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அவன் பாஸ் கொடுத்த அட்ரஸ் அந்த காஃபி கப்ல தான் எழுதி வச்சான். நீ பாட்டுக்கு அதை குடிச்சிட்டு அசால்ட்டா தூக்கி போட்ட. அந்த காப்பி உன் ஹேண்ட்பேக்ல தேடி இந்த அட்ரஸை தான் நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா உன் ஹேண்ட்பேக்ல தேடுறதுக்குள்ள தமா துண்டு ஹேண்ட்பேக்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோரியே வச்சுக்கிறமா. அது கூட பரவாயில்ல, வீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கிய. சூறாவளி வந்த இடம் மாட்டா இருக்கு. 4 மணி நேரம் ஆச்சு சுத்தம் பண்ணி எடுக்க. நீயாவது ஏதாவது பார்த்து போட்டு கொடுக்க. டேய் அக்கா கிக்கா என்ன மூஞ்சியை உடைச்சிடுவேன். நீங்க எல்லாம் கிட்னாப்பர்ஸா இல்ல கிளீனர்ஸா? கிட்னாப்பர்ஸா இருந்தாலும் கொஞ்சம் தொழில் சுத்தம் வேணும்ல. பா என்ன மண்டை கொஞ்சம் லைட்டா இருக்கு. எதுக்கும் ஒரு ரீல்ஸை போட்டுருவோம். ஹலோ குளோபல் ஃபேன்ஸ், நான் தான் உங்க கோபால் நியூ ஜெர்சிலேருந்து. ஃப்ளைட்டில் வரும்போது மண்டை கொஞ்சம் லைட்டாக இருந்தா டைட்டாக ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு படுங்க, உங்க டே பிரைட் ஆயிடும். இந்த மாதிரி தத்துவங்களை கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே 4 அடி போடுங்க. ஏய் எத்தனை பேர் அப்படி கிளம்பிடுவீங்க? போன் ஒண்ணு கடிச்சா அதுல என்ன கர்மத்தை வேணாலும் போடுவீங்களா? பா யாருக்கா அந்த அக்கா ஃபுல் மேக்கப்ல இருக்காங்க? கிட்னாப்புக்கு கூடவா இவ்வளவு மேக்கப்ல வருவ? பெரிய அலம்பல் பார்ட்டியா இருப்ப போல இருக்கு. என்ன கோபால தெரியாத மாதிரி கேக்குற? அந்த அக்கா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? டேய் லூசு, யாருடா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு? நான் ஒன்னும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. அதோட நான் உன் அக்காவும் இல்ல. என் பேரு ஃபாத்திமா. அப்போ பாய் ஃப்ரெண்டு நீ தானே அவன் பின்னாடியே ஓடி வந்த? நான் எங்க அவன் பின்னாடி ஓடி வந்தேன்? இந்த லூசு என் போனை தூக்கிட்டு வந்துருச்சு. அந்த போனை வாங்கத்தான் அவன் பின்னாடியே ஓடி வந்தேன். ஆனா இந்த லூசுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். எங்கடா என் ஐபோனு? எங்க அது? அது இனிமே ஐபோன் கிடையாது, மை போன். இங்க பாரு. ஹலோ மாஸ்க் ப்ரோஸ், கூல் கூல். நீங்களாம் யாரு? உங்களுக்குலாம் என்ன வேணும்? மரியாதையா அந்த டோக்கன்ஸ் எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு உருப்படி இல்லாத வீடியோவை ஃபேஸ் டியூப் யூடியூப்னு போட்டுட்டு போயிட்டேரு. டோக்கன்ஸா? இத முன்னாடியே வியாக்கியானமா கேட்டிருக்க கூடாதா ப்ரோ? ஒரு சப்பா மேட்டருக்கு கிட்னாப் எல்லாம் தேவையே இல்ல. இப்பவே உன் போனை கொடு, என் டோக்கன்ஸ் எல்லாம் சுதாரணமா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தரேன். அவ்வளோ சிம்பிளா? நம்பவே முடியல. இந்தாப்பா. இந்தா ப்ரோ, என்னோட கேண்டி கிரஷ் டோக்கன்ஸ் எல்லாத்தையும் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளவு வேணாலும் கேண்டி கிரஷ் விளையாடிக்கோ, என்ஜாய். என்னது கேண்டி கிரஷ் டோக்கன்ஸா? உன்ன இப்படி கேட்க கூடாது. எங்க பாஸ் வரட்டும் வேற விதமா கேட்பாரு. வேற விதமானா சும்மா ஏழ்றைய கூட்டாதியா? உங்க பாஸ் என்ன தெலுங்கு, ஹிந்தி, மராத்தின்னு வெவ்வேறு மொழியில கேட்பாரா? அவர் எப்படி வந்து எப்படி கேட்டாலும் நம்ம பதில் ஒண்ணுதான். என்கிட்ட எந்த டோக்கன்ஸ் இல்ல, புரியுதா? மேக்கப் மூஞ்சி, நீ ஏதாவது எடுத்து சொல்ல. டேய் என்னையா மேக்கப் மூஞ்சின்னு சொல்ற? கேப் மாதிரி இருந்துட்டு பெரிய கேப் ஐடல் பேசுற மாதிரி நினைப்பு. என்ன யாருன்னு நினைச்ச? எனக்கு NIPD ஆபீசர் நல்லா தெரியும். என்னது உன்னை பிடிக்கிற ஆபீசரையே உனக்கு இப்பதான் தெரியுமா? என்ன பிடிக்கிற ஆபீசர் இல்லடா, உன்னை பிடிக்கிற ஆபீசர். என்னது உன்னை பிடிக்கிற ஆபீசருக்கு என்னையும் பிடிக்குமா? யாருமா அந்த ஆபீசர்? வர சொல்லு. லேடி ஆபீசர் தானே? ஐயோ ஹே கத்தி கூச்சல் போடாத. பாஸ் வர வரைக்கும் கப்பு சிப்பன இருக்கணும், புரியுதா? அத்தை அத்தை செத்த. இந்த ரசத்தை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களேன். புளி போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ ரசம் பண்றேன்னு சொன்ன உடனேவே என் வயிற்றுல புளி கரைச்சுடுத்து. ஆமா, இந்த புதுசா ரீல்ஸ் எல்லாம் போடுவியே, இப்போ ஒன்னும் ரீல்ஸ் போடலையா? அத ஏன் கேக்குறீங்க? போன வாட்டி நான் போட்ட அந்த டான்ஸ் வீடியோ ரீல்ல இந்த மாமா என்னை எவ்வளவு ட்ரோல் பண்ணிட்டாரு தெரியுமா? என் ஃபாலோவர்ஸ் முன்னாடி என் மானமே போச்சு. பின்னாடி வந்தா தானே ஃபாலோவர்ஸ், நீ முன்னாடி வரணுங்கிற. முடியல.
அட முடி நல்லா தானேமா இருக்கு, முடியே இல்லைங்க. கடவுளே, மாலினி, மாலினி, யார் வந்திருக்கா பாரு. வாங்க சந்துரு. கோபால் எங்க? நிக்கிட்ட கோபால உன் கண்ணுக்கு தெரியல? கரீட்டு நான் மாலினி, கோபாலுக்கு நிக்குதே நிக்கிறாரு. யாரு இதுவா? ஐய, என்ன சொல்ற ஐயன்னு? இது எவ்வளோ பெரிய கோட்டு. என்ன அவனை திரும்ப திரும்ப கோட்டு கோட்டுன்னு அப்படி என்னதான் பண்ணிட்டான் அவன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு? அட என்னத்த இப்படி கேட்டுட்ட? இது 5ஆம் கிளாஸ்ல 5 டெஸ்ட்ல கோட்டச்சிச்சு, 10ஆம் கிளாஸ்ல அல்லா டெஸ்ட்ல கோட்டச்சிச்சு, அவ்வளோயே பிளட் டெஸ்ட்ல கூட கோட்டச்சிச்சுன்னா பாத்துக்கங்க. அதான் யூரோப் பசங்களும் சேர்ந்து கோட்டு கோபால் சும்மா கெட்டா கூவுறாங்க. ஒரு எக்ஸாம்ல கூட பாஸ் ஆகாதவன் எப்படி அமெரிக்கா வந்து MBA படிக்க முடியும்? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, கண்டுபிடிக்கிறேன். எங்க தப்பு நடந்தாலும் நாங்க இருப்பேன். ஏன் நீ தான் அங்க போய் தப்பே பண்ணுவியா? நோ, மாத்துறேன், நான் எல்லாத்தையும் மாத்துறேன். மாமா, மாத்தணும்னா பாத்ரூம்ல பல்பு ஃபியூஸ் ஆகி 1 மாசம் ஆச்சு. முதல்ல அத்தை போய் மாத்துங்க. குளிக்காம போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அழுக்கு பனியன், அதான் முதல்ல மாத்துங்க. நானே என் தம்பி கோபால் எங்க போனா நினைச்சிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா? அப்போ அது கசில் கோபால் இல்லையா? அப்ப இது யாரு? ஐ நோ, ஐ நோ, ஐ நோ, அப்பவே நினைச்சேன். ஐ நோ. ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு வர போது இது கோபால் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்ப வந்து ஐநோ ஐநோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லடா, ஏர்போர்ட்ல $10 சேஞ்ச் வாங்கும் போது 10 காசு கம்மியா கொடுத்தானே நினைச்சேன். அப்போ எண்ணி பார்க்கும் போது தெரியல, இப்போ தெரியுது. ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. யோ விக்கிலே, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துனுக்குது. அத்தை விட்டுட்டு 10 காசு எண்ணி நிக்கிற. இந்த கோஸ்ட் நீ யாருன்னு நினைச்ச? ஒரு விட்டு படத்தையோ இல்ல 10 காசு காயினியோ விட்டு வைக்க மாட்டான். அதுதான் இந்த விக்ரம். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. யோ டிரைவரே, முதல்ல பார்ட்னரை கூப்பிடு. யார பார்த்து டிரைவருங்கிற? நான் ஒன்னும் டிரைவர் இல்ல. என்னது, நீ டிரைவர் இல்லையா? ஆஹா, மாலினியை தான் பார்ட்னர்னு சொல்றேன்னு நினைச்சேன். நான் ஊபர்ல வேலை செய்யறதுனால என்ன டிரைவர்னு சொல்ல நினைச்சேன். அப்போ நீ மெய்யாலுமே பார்ட்னர் அமைச்ச டிரைவர் இல்லையா? போச்சு, எல்லாம் போச்சு. கண்ணமாப்பேட்டையில கறி தோண்ட வந்தவன் காட்பாடி ஜங்ஷன்ல நிறைய தேடி போனானா. சவுகார்பேட்டையில சேலை வாங்க வந்தவ சைதாப்பேட்டை மூலையில சாஞ்சி நின்னாலா. ஆமா, என்ன 2 பேரும் ஏதோ கிரிப்டிக்காவே பேசுறீங்க? அவங்க உஷாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாமர்த்தியமா பேசிங்க தப்பிக்கணும் புரிதா? எத்தையாவது சொல்லி மாட்டிக்காத. கோபால் சார், உங்களுக்கு எங்க கொண்டு போய் விடணும் சொன்னீங்கன்னா அங்க கொண்டு போய் விட்டுருவேன். தோட்டா என்ன திரும்ப இட்டுன்னு போறியா நீ? இட்டுன்னு போறதுக்கு நீங்க என்ன சந்தனமா குங்குமமா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார், உங்களை கொண்டு போய் விட்டுறேன். அட்ரஸா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஞாபகம் கூட வரல. என்னது அட்ரஸ் ஞாபகம் இல்லையா? அவன் என்ன அனட்டமி இல்லையா கொஸ்டின் கேட்டான், அட்ரஸ் தானே கேட்டான். அது எப்படி மறக்கும்? அண்ணாட்டமியோ அக்காட்டமியோ எனக்கு ஞாபகம் வரல, அவ்வளவுதான். என்னன்னா அவருக்கு அம்னீஷியா. என்னது அம்னீஷியாவா? இது வரைக்கும் நல்லதானே பேசியிருந்தான். கண்டுபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அப்பப்போ இப்படிதான் கேள்வி கேட்டா மந்துருவாரு. அவருக்கு செலக்டிவ் அம்னீஷியா. சரி, கோபாலுக்கு தான் செலக்டிவ் அம்னீஷியா. சரி, கரீனா உங்களுக்கு ஒன்றும் அப்படி இல்லையே. எங்க நீங்க சொல்லுங்க பாப்பா. அட்ரஸ் நம்பர் 10. எனக்கு கொரேஷியா. கொரேஷியாவா? ஆமா, கொரோனாக்கு அப்புறம் இப்படிதான் ஏதோ கேள்வி கேட்டா வாய் குரலும். நாங்க ஏறிட்டோம். முதல்ல உன் வைஃபா பாரிசா நின்ன இடத்துல பேர் இந்த மாதிரி நிக்குதே. அது இதேஷியா. அவளுக்கு அதிர்ச்சியா தான் சொன்னா இப்படித்தான். அது சரி, இந்த கோபாலை எப்படி கொண்டு போய் அங்க விடுறது? அந்த கோபாலை எப்படி இங்க கூட்டு வர்றது? சார் கொஞ்சம் டைம் கொடு சார், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணி ஞாபகத்துக்கு வர வைக்கிறோம். நீ உள்ளார போ சார். ஆமா ஆமா, நீங்களா கொஞ்சம் உள்ள போங்க, நான் உங்களை கொஞ்சம் துருவி விசாரிச்சுட்டு வரேன். அது வேற எதுவும் இல்ல. எங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு அருமாவன ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் இப்படி உங்களை துருவி துருவி கேட்கிறாரு. எல்லார் கொழுதியும் அருகும் போது நினைச்சேன். நீ துருவி துருவி கேட்க நான் என்ன தேங்காய் பத்தியா? இத சொல்லு, இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்திருந்தா அத சொல்லு. அதுவா சார், ஒருத்தராண்டு இருக்கிற பொருளை இன்னொருத்தராண்ட குடுக்குறது, அவராண்ட இருக்கிற பண்டத்தை இவராண்ட டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வேலையா? அப்படியே சொல்லலாம் தாத்தா, ஆனா ரொம்ப ரிஸ்கான வேலை. ஸ்டாக் மார்க்கெட்னா ரிஸ்க் இருக்கதானே செய்யும். சரி, எங்க உங்க ஆபீஸ்?
ஒரு இடமா இருந்தா பரவாயில்லையே, முதல்ல சைதாப்பேட்டையில வச்சிருந்தானுங்க, அப்புறம் புழலுக்கு மாத்திட்டானுங்க, கட்சியில பாளையங்குட்டிக்கு மாத்த பார்த்தானுங்கன்னா பாரு. நல்ல வேலையா ஆன் சைட்ல வேலை கட்சி அமெரிக்கா வந்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து விக்கல் தாத்தா. சைலன்ஸ். இங்க இந்த யாரும் தப்பிக்க முடியாது. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் தான்டா போலீஸ், வைஜெயந்தி IPS. உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன். ஹேண்ட்ஸ் அப். உங்க எல்லாருக்கும் டோக்கனை கொடுத்து ஜெயில தள்ளல என் பேர் வைஜெயந்தி IPS இல்லடா. சபா, என்னடா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி எல்லாம் உள்ள இருந்து ஒரே மென்டலா வருதுங்க. உங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா ஓரமா உட்காருங்க. கத்தி பாருங்க, கத்தி. அந்த கத்தி இல்ல, நெஞ்சம் கத்தி. ஐயோ, எல்லாம் உங்களாலதான் வந்தது. பாக்குறதுக்கு வேற படமே கிடைக்கலையா? வைஜெயந்தி IPS தான் கிடைச்சதா? நான் சந்திரமுகி கூட பாத்திருப்பேன். அப்புறம் சந்திரமுகி மாதிரி மேக்கப் பண்ணின்னு வந்து லகலகலகலன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு எதுக்கு மேக்கப்? சும்மாவே சந்திரமுகி மாதிரி தானே இருக்கீங்க. பாரு, நான் முக்கியமான பிசினஸ் டீல் பேசுற வரைக்கும் கப்பு சுப்புன்னு இருக்கணும். முக்கியமா விக்கல் தாத்தா, ஏதாவது விக்ரம் கக்கரோன்னு ஏதாவது சொன்ன வச்சு செஞ்சிருவேன். ஏய், இந்த இந்தியன் கோஸ்ட யாருன்னு நினைச்ச? மர்ம கலப்பணி. உங்க ரெண்டு பேரையும் மர்ம தேசத்துக்கு அனுப்பிச்சிருவேன். ஜாக்கிரதை. கரீனா, இந்த வீட்டுல இருக்கிற பழைய துணி இந்த எத்தனை வந்து இருந்தால் வாயடமா ஓவரா பேசி நிக்கிறான். இதுக்கு எதுக்கு பழைய துணி? இவர் அழுக்கு பனியனே இருக்க. ஹலோ பார்ட்னர், நான் இங்க ஒரு மென்டல் ஃபேமிலி வீட்ல மாட்டி நிக்கிறேன். நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கிறேன். நம்ம பிசினஸ் டீலிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமான டோக்கன்லாம் என்கிட்ட தான் இருக்குது. கிட்னாப்பர் ப்ரோ, ஏதாவது ஒரு படம் போடுங்களேன், ரொம்ப போர் அடிக்குது. ஒரு லவ்ஸ் படமா போடுங்க. ஐயா டோடா, சிங்கிளா இருக்கிறவனுக்கு சீதாராமன் படம் கேக்குதா? சரி, ஏதாவது பேசுங்களேன், உங்களை வச்சு கெத்தா ஒரு ரீல்ஸ போடுறேன். ஆமா, அப்பல இருந்து ரீல்ஸ் vlogன்னு சொல்லி நிக்கிறியே, என்னது vlog? இவட மாதிரி வெட்டியா இருக்கிற வேஸ்ட் ஃபெலோஸ் எல்லாம் வண்டலூர்ல இருக்கிறவங்கள விளக்க மாறி விற்கிறவங்களன்னு பேட்டி எடுத்து சோசியல் மீடியால ஏதோ சோசியல் சர்வீஸ் பண்ற மாதிரி போடுறது. அதுக்கு பேரு தான் வெட்டி லாக். ப்ரோ, உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு உன்னை நான் இன்டர்நெட் சென்சேஷன் ஆக்கிடுவேன் ப்ரோ. கோவிடுக்கு அப்புறம் ப்ரோ நீ தான் பெரிய வைரஸ். சரிப்பா, நீயும் சொல்ற, ஏதோ நானும் பர்சனாலிட்டி ஆக்கிறேன்னு ஒத்துக்கிறேன். பேட்டிய ஏத்துக்கோ. சரி, இந்த கிட்னாப்பிங் ப்ரொஃபஷனுக்கு எப்படி வந்தீங்க? நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் பால்வாடி ஸ்கூல்ல வாட்ச்மேனா இருந்தேன். அங்க இந்த அம்மாக்கள்லாம் 2 மாசம் குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வாட் இஸ் மை கிட் டூயிங், வாட் இஸ் மை கிட் டூயிங்னு 2 மணி நேரத்துக்கு ஒரு தப்பா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. நானும் கிட் இஸ் நாப்பிங் சொல்லுவேன்னா, அப்புறம் நம்ம பாஸ் கிட்னாப்பர்ஸ் வாட்டாருன்னு விளம்பரம் கொடுத்தாரு. நமக்கு தான் கிட்டு நாப்பு நல்லா தெரியுமே, அதான்ப்பா டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டேன். தான்ப்பா என்னோட ப்ரொஃபஷனல் ஸ்டோரி. இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோரி, இதுக்கு ஒரு இன்டர்வியூ வேற. அவ கிடக்குற ப்ரோ, இதை நான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணி உன்ன ஒரு நெட்டிசன் ஆக்குறேன் ப்ரோ. பாஸ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யார் அது வீட்ல? டேய், எங்கடா இருக்கீங்க? சரி, டோக்கன்ஸ் எடுத்தீங்களா? உங்களை வேற இடத்துக்கு தானே வர சொன்னேன், இங்க ஏன் கூட்டு வந்திருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க பிளாட்டே ஒர்க் ஆகலன்னா பிளாட் பி, வாசல்ல நம்பர் பாருங்க பிளாட் நம்பர் பி, அதான் இங்க வந்துட்டோம். உங்களை மாதிரி 2 பேரை வச்சுக்கிட்டு கிட்னாப் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு, என்ன சொல்லணும். சரி, டோக்கன்ஸ் எடுத்தீங்களா? சில்ற பையனா டோக்கன்ஸ் கேட்டா பப்ஜி டோக்கன், கேண்டி கிரஷ் டோக்கன் சொல்றான். என்னன்னு கேளுனா. டேய் கோவாலு, நீ யாரு? உன்கிட்ட இந்த டோக்கன்ஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏய் ஒத்து. டேய் யாரா இது? பிட்காயின் கோபால தூக்கிட்டு வர சொன்னா
டிக்டாக் கோபால தூக்கிட்டு வந்திருக்கீங்க. கிரிப்டோ டோக்கன்ஸ் எங்கடா? பாத்தியா உங்க ஆட்கள் என்ன மாத்தி கூட்டு வந்துட்டாங்க பாஸ் சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஒரு டிக்டாக் வெத்து வெட்டுன்னு, என்ன போய் பிட்காயின் அது இதுன்னு. ஆமா பாஸ், நீங்க என்ன என் ஃபாலோவரா? எப்படி என்ன கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீ போடுற போஸ்டுக்கு உன்னை தெருநாய் கூட ஃபாலோ பண்ணாது. பிட்காயின் கோபால் எங்கடா? நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுனா. என்ன காணும்னு எங்க அக்கா வீட்டுல என்ன தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க போலீஸ் அது இதுன்னு போயிட்டா பெரிய ஏழ்றையா போயிடும், நீ மாட்டிப்ப. அதனால எங்க அக்கா வீட்டுக்கு ஒரு போனை போட்டு நான் பத்திரமா இருக்கேன்னு சொல்லிடுறேன். நீ அந்த கோபாலை கண்டுபிடிச்சு அங்க போய் விட்டுட்டு என்ன அங்க கொண்டு போய் விட்டுருனா கிட்னாப்பர் ப்ரோ. நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு ப்ரோ. பாஸ் அவன் சொல்றதும் நியாயமா தான் கீது பாஸ். சரி கூப்பிடுறான் உங்க அக்காவை. ஆனா ஏடா கூடமா ஏதாவது செய்யணும்னு நினைச்ச அந்த மேக்கப் பீஸ காலி பண்ணிடுவேன். ஹலோ, நான் கோபால் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஹலோ, நான் கோபால் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? போன்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் பேசுறதே எனக்கே கேக்குது. பொக்குன்னு ஒன்று விட்டானா? சாரி ப்ரோ, ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணிக்கிறேன். ஹலோ, நான் கோபால் பேசுறேன். எங்க அக்கா கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? டேய், நான் தான் கோபால். நான் பேசவே இல்ல. அப்பத்துல இருந்து இத்தையோ கூவி நிக்கிறேன். யாரா உங்க அக்கா? அச்சி போனை கொடு. ஓய் யாரா நீ? போன அக்கா வேண்ட கொடுறா. ஏய், என்ன யார் இங்ககிறடா? நான் தான்டா பிட்காயின் பேண்டிட் கோபால் பால். யாரா நீ? பாஸ், பிட்காயின் பேண்டிட் கோபால் பேசுறான் பாஸ். இவங்க அக்கா வீட்ல அவன் எப்படி போனா? நீங்க எங்களை மாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி அங்க ஒரு பைத்தியம் அவனை மாத்தி கூட்டிட்டு போயிருக்கோம். என்ன ஒரு லூசா இருந்தா ஆளை மாத்தி தூக்கிட்டு போயிருப்பான். அதத்தான் நானும் சொன்னேன், லூசு லூசு. அங்க போக வேண்டிய கோபால் இங்க இருக்கா, நாம தூக்கிட்டு வர வேண்டிய கோபால் அங்க இருக்கா. புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. நம்ம அங்க போறோம், டிக்டாக் கோபால ஒப்படைக்கிறோம், பிட்காயின் கோபால கப்புன்னு தூக்குறோம். பிளான் புரிஞ்சுதா? பாஸ் இப்பவே கிளம்புறோமா பாஸ்? இல்ல, நல்லா சாப்பிட்டு காப்பி குடிச்சிட்டு அப்புறம் சாயங்காலமா கிளம்பலாம். அப்ப சரி பாஸ், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு பாலை காய்ச்சறேன் பாஸ். ஆடாச்சி, என்ன வெறுப்பேத்தாதீங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கிளம்புங்க, எல்லாரும் இப்பவே கிளம்புங்க. பாகுபலி போச்சுடா. நம் தேசத்திற்குள் நுழைந்த இந்த விரோதிகளை ஒழித்து விட்டு வா. கட்டப்பா, பாகுபலிக்கு துணையாக சென்று வா. இதுவே என் கட்டளை. என் கட்டளையே சாசனம். சிவகாமி, நான் கட்டப்பா இல்ல, கமல்பா. நான் கோமல்பா. நீ வாய மூடுப்பா. என்னை கட்டப்பா என்று அழைக்க வேண்டாம். என்ன கன்றாவிடா இது? கோடம்பாக்கம் கோமாளிகள்லாம் இங்க கூடி கும்மால் அடிக்குதுங்களே. பாகுபலி, என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? யாரு பாகுபலி? இதுவா பண்ணு தின்ற எலி மாதிரி பம்மி நிக்கிட்டு இத போய் பாகுபலின் கூவின்கிற. கோபால், ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் ஒழுங்கா கேளு. உனக்கு என்ன தேவையோ அது என்கிட்ட இல்ல, எனக்கு என்ன தேவையோ அது உன்கிட்ட இல்ல. அதனால இது எல்லாத்தையும் விட்டுடு, இத்தோட விட்டுடு. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். என்னால எந்த குழப்பமும் வேண்டாம். புரியறவங்களுக்கு நான் சொல்றது புரியாது, தெரியறவங்களுக்கு நான் சொல்றது புரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கே புரியாது. உனக்கே புரியலனா எனக்கு எப்படியா புரியும்? கோபால், டேய் எங்கடா கீழ? யாரா நீங்க? பால்கார மாதிரி பால் கத்துறீங்க. ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவங்க வேற. கோபால கூட்டிட்டு வந்திருக்கோம், மரியாதையா கோபால அனுப்பு. வாட்? ஓ, தமிழ் தெரியாதா? கோபால் கோ, கம்பால் கம். கோபால், கோபால் வந்துட்டியா கோபால்? உன் வருகைக்காகவே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன் கோபால். இந்த வந்துட்டேன் அக்கா. ஆமா அக்கா, அமெரிக்கா வந்தா நீ ஆஞ்சலினா ஜோலி மாதிரி இருப்பேன்னு நினைச்சேன். இப்படி அஞ்சலி தேவியாட்ட இருக்கே அக்கா. ஐயோ கோபால்,
நான் தான் உங்க அக்கா மாலினி. ஆமா, இது யாரு? அது அவனோட பாய் ஃப்ரெண்டு. என்னது பாய் ஃப்ரெண்டா? பார்க்க கேர்ள் மாதிரி இருக்கு. பாய் வீட்டு ஃப்ரெண்டு பாட்டிமா. அப்பா பார்க்க சின்ன பொண்ணாட்டா இருக்கா, அவளை போய் பாட்டிமான்னு சொல்றீங்க? சைலன்ஸ். டேய் கோபால், வசம்மா மாட்டிக்கிட்ட. ஈஸ்வர் கிட்ட நீ திருடிட்டு வந்திருக்கிற டோக்கன்ஸ் எங்கடா? கோபால், யார்கிட்ட இந்த டோக்கனை கொடுத்துறாது. டோக்கன் என்னுடையது. டேய், உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போக வேண்டியதால அதை விட்டுட்டு ஆஸ்பத்திரி டோக்கனை கையில வச்சுட்டு ஆள் மாறாட்டமா பண்றீங்க. மாத்திர நான் எல்லாத்தையும் மாத்திர. விக்ரம் வக்கரமா இருக்கு. யார் என்கிட்ட தப்ப முடியாது. நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க. கேட்கலனா நானே என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இந்த துப்பாக்கி வச்சு. ஓ, அப்ப உங்களுக்கு துப்பாக்கியை எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாதா? எங்க அதை வச்சு சுட்டுடுவீங்களோன்னு பயந்துட்டேன். சந்துரு, வாய மூடிக்கிட்டு சும்மா இருங்க. கோபால், சீக்கிரமா அந்த சேஃப் எடுத்துருவா. சேஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணு. அப்பதான் நம்ம ஈஸ்வர் அக்கௌண்ட் வந்து பணத்தை கறக்க முடியும். ரொம்ப சேஃபா இருக்கு பார்ட்னர். ஈஸ்வர் வீடு சேஃப்ல இருக்கிற டோக்கனை சேஃப் போட்டோவே தூக்கிட்டேன். என்னது சேஃபோடே திருடிட்டியா? பயங்கரமான பேண்டேட் கோபால் சார். பார்ட்னர் சார், நீங்க வேணா கிரிப்டோ டோக்கன்ல இருக்கிற சேஃப்ல இருக்கிற கிரிப்டோ டோக்கனை எடுத்துக்கோங்க. கோடி கணக்கில் அடிங்க. அதுல இருக்கிற சில்லற பணம், நகை எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிறோம். தங்கம் விற்கிற விலையில அப்படியே லைஃப்ல செட்டில் ஆயிடுறோம். முதல்ல சேஃபா ஓபன் பண்ணுங்க. ஏ கோபால், சேஃப் எங்கடா? ஈஸ்வரு டோக்கன் இதுலதாங்க பத்திரமா வச்சுக்கிறதா சொன்னா. இதுலயா? பாரு, ஆமா, ஏதோ கிரிப்டோ காயின் சொன்னீங்க, பார்த்தா கடலை மாடு படம் போட்டிருக்கு. ஆமா, என்ன இந்த பக்கம் ஆவின்னு போட்டிருக்கு? ஒரு 10 காயின் ஆட்டைய போட்ட அப்படியே எஸ்கேப் ஆயிடலாமா? ஆமாம் பாஸ், இருக்கிற டோக்கனை வச்சு 5 10 கறந்துடலாம். ஏய் கோபால், ஆவின் பிட்காயின் டோக்கன்ஸ் திருடிட்டு வர சொன்னா இப்படி ஆவின் பட்டன் பால் டோக்கனை திருடி வச்சிருக்கேடா. ஏய் கோபால், டோக்கன் எங்கடா? அதாங்க இது. நீ கோடி ஈஸ்வர் வீட்ல டோக்கன் எடுன்னு சொன்னியா? சொன்னேன். அவன் வீட்ல வீடு மாடு போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னியா? அவன் வீட்ல சேஃப் இருக்குன்னு சொன்னியா? சொன்னேன். அங்க தெருகோடியில நம்ம பால்காரன் ஈஸ்வரன் வீட்ல நான் மாட்டு கொட்டா இருந்துச்சு. நேரா உள்ளார போனேன். டோக்கன் எங்கடான்னு கேட்டேன். உண்டியல காமிச்சான். பெருமாள் உண்டியல விட இன்னும் பெரிய சேஃப்னு அல்லே கத்துக்கின்னு வந்துட்டேன். பார்ட்னரே, நீ கேட்ட டோக்கன் செக் குத்தாச்சு. முதல்ல அவன் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தக்கார எங்க பங்க குத்துடு. டேய், இந்த டோக்கனை வச்சு பால் தாண்டா கறக்க முடியும், பணத்தை கறக்க முடியாதுடா. ஏய் சில்லி பீஸ், இந்த பால் டோக்கனை திருடத்தான் இவ்வளவு கடத்தல் பில்டப்பா. கோட்டை வீட்டுக்கும் மாட்டு கொட்டாயும் கூட வித்தியாசம் தெரியாத சிரிப்பு திருடங்களா நீங்க? கோமாளி பால் இல்லடா, கோமாளி பால்டா. சந்துரு, நான் கூட வீட்ல பால் இல்லைன்னு நினைச்சேன். இந்த டோக்கன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரம் போய் பால் வாங்கிட்டு வந்துருங்க. ஏ பார்ட்னரு, பணக்கார ஆக்குறேன்னு அமெரிக்கா கூட்டி வந்து இப்படி பால்காரன் ஆகிட்டேயா? ஐயோ, 4 மணி நேரம் ஆச்சு இந்த ஊரை சுத்தம் பண்ணி எடுக்க. அக்கா, நீயாவது பார்த்து போட்டு கொடுக்கா. ஏஜென்ட் டீனா, பேட்ச் 1989, reporting sir. Ghost protocol activated sir. Batch 1985, reporting sir. Ghost protocol activated sir. இவங்க எல்லாரும் இல்லீகல் ட்ரேடிங், ஸ்மக்லிங், கிட்னாப்பிங், மொக்க போட்டு பையன் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி முட்டி தட்டி பண்ணும் சார். என்ன கோஸ்ட், நீங்க விரிச்ச அந்த டார்க் வெப்ன்ற விலையில இந்த ஃபேக் கேங் தானா வந்து மாட்டிக்கிச்சு. என்ற டே, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பேய் கதை சொல்றேன் கேளுங்கடா, பேய் கதை சொல்றேன் கேளுங்கடான்னு. கேட்டுங்களாடா தண்ட பசங்களா, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன கோஸ்ட், உங்களுக்கு மாமியார் வீட்டுல விருந்து ஆரம்பிக்கலாமா? யாரா நீங்கெல்லாம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி எங்க இருந்தலாமா வரீங்களா? யோ விக்கலு, உண்மையிலேயே நீ யாரு? நீ நல்லவரா கெட்டவரா? டோக்கனை வச்சு காசு பண்ண பார்த்ததான் கோட்டு.
அதை வச்சு காமெடி பண்ணி கதையை முடிச்சுதான் கோஸ்ட். கோஸ்டா விக்ரம். கதை, திரைக்கதை, வசனம் மற்றும் நாடகமாக்கம் திருமதி காயத்ரி அருண். ஒவ்வொரு முறையும் எங்களது நாடகத்தை கண்டுபிடித்து எங்களை கைத்தட்டி ஊக்குவித்த அனைத்து அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இந்த நாடகத்தில் பங்கு பெற்றோர் சந்துருவாக திரு பாஸ்கர் வெங்கட சுப்பிரமணியன், மாலினியாக திருமதி குமுதா வெங்கடகிருஷ்ணன், விக்ரம் வேதாளராக திரு சங்கர் பாலசுப்ரமணியம், சரோஜா தேவியாக திருமதி லக்ஷ்மி சந்திரசேகர், விலாக் கோபாலாக திரு அரவிந்த் வெங்கடாச்சாரி, ரகசிய உளவாளி மற்றும் ஃபாத்திமாவாக திருமதி வித்யாசங்கர், கோமல் பாலாக திரு வெங்கட் சத்யமூர்த்தி, கரீனாவாக திருமதி ஸ்ரீவாணி செந்தில், கஸ்டம்ஸ் ஆபீசர் மற்றும் ரகசிய உளவாளியாக திரு சந்திரசேகர் வெல்லூர், கிட்னாப்பர் 1ஆக திரு அருண் நரசிம்மன், கிட்னாப்பர் 2ஆக திரு இளங்கோ சின்னசாமி, கிரிப்டோ பார்ட்னராக திரு ராம்கி ராமசாமி, கிட்னாப்பர் பாஸாக திரு ராம்குமார் கிருஷ்ணன். ஸ்டேஜ் சப்போர்ட் திருமதி தீபா அரவிந்த், மைக் ஏவி திருமதி தீபா ராம்கி, ஸ்டேஜ் செட்டப் திருமதி செல்வலட்சுமி வெங்கடேசன், ப்ரொடக்ஷன் சப்போர்ட் திரு வெங்கடேசன், ஸ்டேஜ் ப்ராப்ஸ் திருமதி உமா பாஸ்கர், பிஜிஎம் ஏவி மாஸ்டர் விஹான் சங்கர், பிஜிஎம் ஏவி மாஸ்டர் ஹரீஷ் அரவிந்த், மைக் ஏவி மாஸ்டர் சாத்விக் அருண், ஸ்டேஜ் செட்டப் திருமதி சந்தியா பிரகாஷ், ஏவி திருமதி லோகாம்பிகை சந்தோஷ், பேக் ஸ்டேஜ் சப்போர்ட் திருமதி சுபா மோகன். ஹலோ, செக் செக் செக். கிரிப்டோ பாஸ் ஆக வெங்கடேஷன் சிவராமன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரெசென்ட் பண்ண நியூ ஜெர்சி தமிழ் பேரவை மற்றும் ஆடியன்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி லாங் ஐலண்ட் குழுவினர். அருமையான நாடகம். எல்லாரும் சிரிச்சிங்களா? சந்தோஷப்பட்டீங்களா? இன்னொரு முறை. அதாவது இவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க அப்படின்றது நாடகம் ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நன்றி, பெரிய பெரிய எஃபோர்ட் போட்டிருக்கிறீங்க, மிக்க நன்றி. எங்களுடைய ஒரு சிறிய முதல்ல நாடகத்துடைய பேக்ட்ராப் அருமையாக இருந்தது, பியூட்டிஃபுல், அமேசிங். உங்கள் பேக் ஸ்டேஜ் கோஆர்டினேட்டர் யார்? அவங்களுக்கு Go, all of you. Go, go, go. All the kids go. நீங்கள் கொடுங்க. செல்வாவுக்கு நமது பேரவையின் செக்ரட்டரி செயலாளர் சேகர் அவர்கள். அதே போல சவுண்ட், லைக் அமேசிங் சவுண்ட். இத்தனை பேர் ஸ்டேஜில் இருக்கும்போதும் சவுண்ட்ஸ் வந்து அமேசிங்காக இருந்தது. அதனுடைய கோஆர்டினேட்டர் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அருண் ராம்கி. எங்களுடைய சவுண்ட் சிஸ்டம் திரு பாலா அவர்கள். விஹான் மேல கூப்பிடுங்க. ராம்கி. அதே போல இதுல கதை திரைக்கதை இயக்குனர் யாருங்க? கொஞ்சம் முன்னாடி வாங்க.
தானே நீங்கள் வாங்க ராம்கி மட்டும் அடே இவங்க 2 பேர் கொடுத்துருங்க பொக்கே கொடுத்துருங்கப்பா. துணைத் தலைவர் சக்தி அவர்கள். காயத்ரி ஒரு நிமிஷம் இல்லைங்க. லாங் ஐலாண்ட் குழுவினருக்கு திரைக்கதை வசனம் டைரக்டருக்கு எங்களுடைய நியூஜெர்சியின் கதாசிரியர் திரு தனா அவர்கள், நமது பொதுக்குழு உறுப்பினர் தனா அவர்கள் பொன்னாடை போற்றி. கோபால் என்ன கேட்டிங்களா? பார்த்தீங்களா? சிரிச்சிங்களா? சசி சார் சிரிச்சிங்களா? சிரிக்க மாட்டேன்னீங்களே, எல்லாம் சிரிச்சிட்டாங்களாம். உதய் சார் வந்து இப்போ உங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. என்ஜே டேப் அப்ளாட்ஸ் லாங் ஐலாண்ட் ட்ராமா டீம் ஃபால் ஃபெஸ்டிவல் 2025. ரொம்ப நன்றி. அதாவது நன்றி மறப்பது நன்றன்று. அதனால இது எல்லாருக்கும் இதில் பங்கு பெற்ற நடிகர்கள் மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் எல்லாரும், அதாவது தினைக்கும் வாரம் ஒரு தடவையாவது ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பித்து அதுக்கப்புறமா விடிகாத்தால 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் எங்களோட போயிருக்கு. இது வந்து அவங்களுடைய கமிட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலியில் குழந்தைகள், அவங்களுடைய ஸ்பவுஸ் எல்லாருமே இதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு த்ரெட் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த ஸோ அந்த ஆர்வம் தான். அந்த ஆர்வம் தொடர்ந்து இவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நீடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆர்வத்துக்கான ஊக்கமாக இருக்கிறது பார்வையாளர்களுடைய ஊக்குவிப்பும் உங்களுடைய கைத்தட்டலும் தான். ஸோ அது தொடர்ந்து கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷனும் அந்த ஆர்வமும் தொடர்ந்து இருக்கும். அதனால் ப்ளீஸ் கீப் என்கரேஜிங் இந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோஸ் அண்ட் எவ்ரி திங். அதனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். ஐ ஹாவ் டு மென்ஷன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த திரு உதய் அவர்களுக்கும், நியூஜெர்சி பேரவையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும், அப்புறமா பிரீதா அவர்கள் அண்ட் செல்வலக்ஷ்மி அவங்களுடைய கான்டாக்ட் மூலமாக தான் இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது. பிரீதா சரவணன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுகள், நன்றி. ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி. நன்றி.